மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் கால்வாயில் நிரம்பி வழியும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட வீரப்பம் பாளையம் பகுதியில் சுமார் 1 மாத காலமாக கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கழிவுநீர் கால்வாய் முழுவதும் நிரம்பி வீடு மற்றும் சாலையில் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதை அடுத்து அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் அங்குள்ள குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் கழிவுநீர் கால்வாயை நகராட்சி அதிகாரிகள் உடனே சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் ஆலுவாவிலிருந்து மீன் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி ஒன்று தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இறந்தவர்கள் நெல்லை மாவட்டம் கடம்போடு வாழ்வு கிராமத்தை சேர்ந்த சாலமன் என்பதும் கன்னியாகுமரி மாவட்டம் பலவூர் கிராமத்தைச் சேர்ந்த மதுமிதா என்பதும் தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மணல் கொள்ளையை தடுக்க பாலாற்று படுகைகளில் வருவாய்த்துறையினர் ராட்சத பள்ளங்களை தோண்டியுள்ளனர். ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பாலாற்றில் மணல் கொள்ளை நடப்பதாக ஆட்சியர் மற்றும் ஆம்பூர் வட்டாட்சியருக்கு புகார்கள் சென்றுள்ளது. அதன் அடிப்படையில் பெரியவரிகம் பாலாற்று பகுதிக்கு அதிகாரிகள் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பாலாற்றில் மணல்களை கொள்ளையடித்து செல்லும் வழியை கண்டறிந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் பாலாற்று படுகையில் ராட்சத பள்ளங்களை தோண்டி அடைத்தனர். திருவள்ளூரில் 2500 ரூபாய் லஞ்சம் பெற்ற மாவட்ட தொழில் மைய அலுவலக உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் 2 லட்சம் ரூபாய் வாங்கி கடன் பெற்றுள்ளார். இதை அடுத்து மத்திய அரசு திட்டத்தில் வழங்கப்படும் மானிய தொகை 50,000 ரூபாய் பெறுவதற்கு கடந்த 1 வருடத்திற்கு மேலாக மாவட்ட தொழில் மையத்தை அணுகியும் இதுவரை அதிகாரிகள் பணத்தை கொடுக்காமல் அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மானிய தொகை வேண்டும் என்றால் 2500 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என மாவட்ட தொழில் மைய உதவியாளர் சிவக்குமார் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட தொழில் மைய உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் இல்லாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறையில் இயங்கி வரும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கடந்த 6 மாத காலமாக வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளது. இதன் காரணமாக கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் பணிபுரியும் அலுவலர்கள் பகுதி நேரமாக அவ்வப்போது மயிலாடுதுறை அலுவலகத்தின் பணிகளை கவனித்து வந்தனர். இந்நிலையில் அங்கும் போக்குவரத்து அலுவலர்கள் இல்லாததால் கடந்த 20 நாட்களாக மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அனைத்து பணிகளும் முடங்கியுள்ளது. இதனால் புதிதாக வாகனங்களை வாங்கியவர்கள் மற்றும் உரிமம் பெறுபவர்கள் அவதி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டையில் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ராஜேந்திரன் என்பவர் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் தனது நண்பனை கொலை செய்துள்ளார். இதை அடுத்து அவர் இவ்வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இவரின் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் பரிந்துரையின் பேரில் ஓராண்டு காலம் குண்டர் தடுப்பு காவலில் வைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் ராஜேந்திரனை போலீசார் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தருமபுரி அருகே பணி இடமாற்றம் பெற்ற தலைமை ஆசிரியரை மீண்டும் பணி அமர்த்த கோரி தொடக்கப்பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வகுரப்பம்பட்டி அரசு தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய தமிழ்மணி வேறு ஊருக்கு பணியிடம் மாற்றம் பெற்றதாக தெரிகிறது. இந்நிலையில் அவரை பிரிய முடியாமல் மீண்டும் அதே பள்ளியில் பணியமர்த்த கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமாதானப்படுத்த சென்ற தலைமை ஆசிரியர் மாணவர்கள் அழுவதை கண்டு கண்கலங்கினார். இதை அடுத்து கல்வித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று தலைமை ஆசிரியரை 1 மாதத்திற்குள் மீண்டும் பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். Yeah.
யார் அந்த சார்? என்னாச்சு? இப்போ எங்கே போயிட்டாங்க? அதான் எங்கே போயிட்டாங்க? மயிலாடுதுறை அருகே கொலை செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டவர்த்தி நடராஜபுரம் வடக்கு தெருவை சேர்ந்த ராஜேஷ் என்ற மாற்றுத்திறனாளி இளைஞர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் சென்ற அவரை மர்ம கும்பல் வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்ததாக தெரிகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ரஞ்சித் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் நிவாரணம் வழங்க கோரியும் உறவினர்கள் மற்றும் விசிகவினர் மயிலாடுதுறை மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தஞ்சாவூரில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக புலன் விசாரணை நடத்த வேண்டும் எனவும், நீட் தேர்வு நடத்தும் பணியில் இருந்து தேசிய தேர்வு முகமையை வெளியேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் எனவும் கூறி மாணவர் சங்கத்தினர் முழக்கமிட்டனர். காஞ்சிபுரத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தேவாலய பாதிரியார் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜி மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவர் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவரது தந்தை ரயில்வே சாலையில் உள்ள CSI தேவாலயத்தில் தோட்ட வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் சிறுமி ஒரு வாரம் தேவாலயத்தில் தங்கியிருந்ததாக தெரிகிறது. அப்போது அங்கு பாதிரியாராக உள்ள தேவ இரக்கம் என்பவர் அவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் உறவினர்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளித்தனர். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் விசாரணை நடத்தியதன் பேரில் பாதிரியாரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். ஈரோட்டில் பானிபூரி தயாரிக்கும் இடத்தில் சுகாதாரமற்ற நிலையில் இருந்த பானிபூரிகளை அதிகாரிகள் அழித்தனர். கர்நாடகாவில் பானிபூரி நீரில் புற்றுநோய் ஏற்படுத்தும் வேதிப்பொருட்கள் இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதன் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள பானிபூரி கடைகள் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஈரோடு பழனிமலை வீதியில் உள்ள சோட்டு என்பவரின் பானிபூரி தயாரிப்பு நிறுவனத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சுகாதாரமற்ற முறையில் மூட்டை மூட்டையாக இருந்த பானிபூரி, அனுமதி பெறாத நிறுவனத்தின் செயற்கை நிரம்பிகள், சிட்ரிக் அமில பாக்கெட் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டது. இதை அடுத்து பானிபூரிகளை பினாயில் ஊற்றி அளித்த அதிகாரிகள் அதன் மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி ஆம்பூரில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முக்கிய வீதி வழியாக பேரணியாக சென்று ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலியில் தேனீ வளர்ப்பு கருத்தரங்கு கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் மாவட்ட அளவில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் ஏராளமான விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் 10 பயனாளிகளுக்கு தேனீ வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் பாரம்பரிய காய்கறிகளை சிறப்பாக சாகுபடி செய்த 2 விவசாயிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார்.